சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி நேற்று முன்தினம் இரவு முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருமருகல், கானூர், குருக்கத்தி, நீலப்பாடி, வலிவலம், வாழக்கரை, வேட்டைக்காரன் நெருப்பு, ராமேஸ்வரம், செருதூர், பறவை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விடாது மழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நேரப்படி நாகையில் 20 மில்லிமீட்டர் மழையும், திருப்பூண்டியில் 25 மில்லிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணியில் 35 மில்லிமீட்டர் மழையும், தலைஞாயிறில் 18 மில்லிமீட்டர் மழையும், வேதாரண்யத்தில் 13 மில்லிமீட்டர் மழையும், திருக்கோவிலில் 20 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். தற்போது வரை மழை பெய்து வருவதால் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வளூர் தாலுகாவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கனமழையின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை என்பதும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. முதலாவதாக கடலூர் மற்றும் இரண்டாவது மாவட்டமாக விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும், ஒரு சில தாலுகாக்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 3வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மழை காலங்களில் விடுமுறை விடுவதற்கு முன்பாக 3 மணி நேரத்திற்கு முன்பு, பள்ளி துவங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக வரை அந்த விடுமுறை என்பதை அறிவித்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிக அளவிலான மழைப்பொழிவு இருப்பதாகவும், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுடைய இந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் எனவும், அவர்கள் பள்ளிகளுக்கு செல்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதன் காரணமாக அவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாலுகாக்களில், அதாவது மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய தாலுகாக்களில் மட்டும் தற்போது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழைக்கால விடுமுறையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி அலுவலர்கள் வருவாய்த்துறையுடன் இணைந்து அவருடைய அந்த அறிக்கையை வழங்க வேண்டும். இந்த பகுதியில் மழை பெய்து வருகிறது என அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் 3 மாவட்டங்களில் தற்போது வரை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக நாகப்பட்டினம் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். வேதாரண்யம், திருக்குவளை தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் நாகப்பட்டினம் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளில், ஒரு சில தாலுகாக்களில் அதிக அளவில் மழை பெய்வதன் காரணமாக கீழ்வேலூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த முழுமையான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும்தான் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம், திருக்குவளை தாலுகாக்களில் உள்ள பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் நாகப்பட்டினம் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.